தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. வாய்க்காலுக்குள் காரொன்று புரண்டு வீழ்ந்த விபத்து. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கிக் கணக்கு வரப்போகும் பணம். யாழில் பரிதாபமாக பலியான 22 வயது இளம்பெண். சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தனக்கு முன்னால் சென்ற குண்டுதாரி ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நேரடியாக பார்த்த பெண்ணின் பகிரங்க வாக்குமூலம். யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் கொழும்பிலிருந்து வந்த குழு. தமிழர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உட்பட 2 பலி. தொடர்பான விரிவான செய்திகள். கணனி குற்ற தலைமையகம் என குறிப்பிட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரையும் போலியாக தயாரிக்கப்பட்ட கையொப்பத்தையும் உள்ளடக்கி ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான கடிதம் தொடர்பாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இதன்படி இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களவையும் சட்டப்பூர்வ அடிப்படையற்றவை எனவும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தேசிய இலச்சினை, இலங்கை உயர் நீதிமன்ற இலச்சினை மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ இலச்சினைக்கு ஒத்தவாறு இலச்சினைகள் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அவதானித்துள்ளனர். இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட சைபர் கிரைம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொழும்பு, ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையில் எந்த ஒரு நிறுவனமும் இல்லை எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் அல்லது விடயங்கள் இலங்கை போலீசாரினால் வெளியிடப்படாத தவறான மற்றும் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் எனவும் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். இது திட்டமிட்டு மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் இலங்கை போலீசாரை அவமதிப்பதற்கும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட கடிதம் என அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள இருதயபுரம் வாய்க்காலுக்குள் காரொன்று புரண்டு வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் காரின் சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். கல்முனையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த குறித்த காரில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக காரானது வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வாய்க்காலினுள் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது. நாட்டில் உள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 157 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுபோக உரமானிய திட்டத்தின் கீழ் குறித்த பணம் விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுபோகத்திற்கான உரமானியங்கள் இன்றும் நாளையும் வழங்கப்படும். உரமானியம் ரூபாய் 20% வழங்கப்படுகிறது. 2 ஏக்கர் வரம்பிற்கு உட்பட்டு 1 ஏக்கருக்கு நெல்லுக்கு 25,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 9 மாவட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று ஆணையர் நாயகம் ரோகண ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த மானியம் வழங்கும் நடவடிக்கைக்காக 157 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மூளைக்காய்ச்சல் காரணமாக இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் தெல்லிப்பளை வீமன்காமம் பகுதியைச் சேர்ந்த கவிந்தன் ஷாமினி வயது 22 என்ற குடும்ப பெண்ணை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணுக்கு கடந்த 14ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த பெண் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்பின் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மேலும் மூளைக்காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வாகன விதிமீறல்களை செய்த 4000க்கும் மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நகரை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த வாகன சாரதிகளின் வீடுகளுக்கு அவர்கள் செய்த வாகன விதிமீறல்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கொழும்பு நகரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் வாகன விதிமுறைகளை கண்டறியும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் வீதி விதிகளை மீறிய 4048 வாகன சாரதிகளுக்கு எதிராக அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் உரிய முறையில் உரிமை மாற்றப்படாத 241 வாகனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனம் விற்பனை செய்யப்படும் போது உரிமை மாற்றம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் என்று தேவாலயத்துக்கு வருகை தந்த போது குண்டு வெடிக்க வைத்தவர் தனக்கு முன்னால் தான் சென்றார் என சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கிழக்கு மாகாண அமைப்பாளர் சங்கர் ஆரோக்கியா தெரிவித்துள்ளார். மட்டு சியோன் தேவாலயத்தில் தற்கொலை கொண்ட தாக்குதல் இடம்பெற்ற போது நேரடியாக கண்ட காட்சிகளை விவரிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த தாக்குதலில் உயிரிழந்த குழந்தையொன்று தன் கையிலே இறந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் தனது மகனும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னால் இந்த பாதிப்பிலிருந்து வெளிவர முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் இயக்க நிலைக்கு அடையக்கூடிய வகையில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கான பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடந்த தை மாதம் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என கூறியிருந்தார். இதன்போது கடவுச்சீட்டு அலுவலகத்துக்காக மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலே கடவுச்சீட்டு அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஒரு நாள் சேவைக்கான வலைத்தள சேவைக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து போதிய அளவு விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தென்னிலங்கையில் இருந்து குறித்த சேவை வழங்குனர்கள் பெறப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களங்களில் இருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பில் இருந்து வருகின்ற விசேட குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பே புஷ திருகோணமலை வீதியில் பெலிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உட்பட 2 உயிரிழந்தனர். கலைவளையிலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற உந்துருளியொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்தில் 31 வயதுடைய ஆணொருவரும் 21 வயதுடைய பெண்ணொருவருமே உயிரிழந்தனர். உந்துரில் பயணித்த குழந்தையொன்று காயமடைந்துள்ளதாகவும் சிகிச்சைக்காக தம்புளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.